Viewers, welcome to all. I am Rekha from Treasure Education. We will go to learn 12th Maths first chapter, applications of matrices and determinants. First exercise 1.1 fourth problem. If A is equal to ஒரு 3x3 matrix கொடுத்திருக்காங்க, so that A inverse is equal to 1 by 2 into A square minus 3i. நமக்கு வந்து A மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து A இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். A மேட்ரிக்ஸுக்கு A இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 1 by 2 ஆஃப் A ஸ்கொயர் மைனஸ் 3iன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுக்கு A ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த A மேட்ரிக்ஸை 2 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். தென் வந்து 3 கொண்டு யூனிட் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டு சப்ட்ராக்ஷன் பண்ணி அதுக்கு ஸ்கேலர் வேல்யூ என்னது 1 by 2 போடணும். இந்த ஆன்சரும் இந்த A இன்வர்ஸ் ஆன்சரும் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இனி சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாவை எடுத்து எழுதிக்கலாம். கிவன் டேட்டா என்ன? A is equal to 0 1 1 1 0 1 1 1 0. கிவன் டேட்டா எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு A இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அதுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? டிட்டர்மினண்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினண்ட் ஆஃப் A is equal to 0. டிட்டர்மினண்ட்டுக்குள்ளாடி A மேட்ரிக்ஸை வந்து எழுதிக்கோங்க. டிட்டர்மினண்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு வந்து A இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ வந்து டிட்டர்மினண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரோவோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்து அதோட சப் மேட்ரிக்ஸ் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 0 கொண்டு எந்த நம்பரை வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். ஸோ 0. தென் வந்து செகண்ட் எலமெண்ட்டுக்கு மைனஸ் சிம்பிள். இப்போ 1 இன்ட்டு 1 1 மைனஸ் 0 0 minus 1. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் 0 0 மைனஸ் 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ணஸில் என்ன வரும்? 0 ப்ளஸ் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு தென் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2. இது வந்து என்னது? நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து A இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். A இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன? A inverse is equal to 1 divided by determinant of A into adjoint of A. இப்போ வந்து நமக்கு வந்து adjoint of A வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். adjoint of Aக்கு என்ன ஃபார்முலா? அதுக்கு வந்து அந்த A மேட்ரிக்ஸோடைய கோஃபேக்டருக்கு வந்து டிரான்ஸ்போஸ் எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து கோஃபேக்டர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். AIJ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கு என்னது? ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் வந்து ஃபிங்கர் வச்சு மறைச்சிட்டு அதோட சப் மேட்ரிக்ஸுக்கு வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு 0 வந்து ஃபிங்கர் வச்சு மறைச்சோன்னா அதோட ரோவும் காலமும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்குது? 0 இன்ட்டு 0 0. தென் வந்து 1 இன்ட்டு 1 மைனஸ் 1. செகண்ட் எலிமெண்ட்டுக்கு வந்து இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது சென்டரில் வந்து மைனஸ் சிம்பிள் போடணும். அடுத்தது செகண்ட் எலிமெண்ட்டுக்கு மைனஸ் சிம்பிள். நெக்ஸ்ட்டு அதை வந்து ஃபிங்கர் வச்சு மறைச்சிட்டோன்னா பேலன்ஸ் என்ன இருக்குது? 1 இன்ட்டு 0 0 தென் மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு வந்து இதை ஃபிங்கர் வச்சு மறைச்சிட்டோன்னா என்ன வரும்? 1 மைனஸ் 0. தென் வந்து செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு என்ன வரும்? மைனஸ் ஆஃப் 0 மைனஸ் 1. தென் வந்து 0 கை வச்சு மறைச்சிட்டோன்னா என்ன வரும்? 0 மைனஸ் 1 தென் மைனஸ் 0. இதே மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நம்ம வந்து ரோவும் காலமும் கேன்சல் பண்ணி சப் மேட்ரிக்ஸை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது சென்டரில் வந்து மைனஸ் சிம்பிள் போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து சப் மேட்ரிக்ஸை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ வந்து மைனஸ் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் 1 1 1 1 மைனஸ் 1. இதுதான் நம்மளுடைய AIJ. இதுக்கு வந்து நம்ம வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் A எழுதணுன்னா என்னது? AIJுடைய கோஃபேக்டர். AIJக்கு வந்து கோஃபேக்டர் என்னமோ அதுதான் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் A. கோஃபேக்டர் டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது என்னது? ரோவும் காலத்தையும் வந்து என்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். அப்போ என்ன வரும்? மைனஸ் 1 1 1 1 மைனஸ் 1 1 1 1 மைனஸ் 1. இதுதான் நம்மளுடைய அட்ஜாயிண்ட் ஆஃப் A.
ஓகேங்களா. இனி வந்து நம்ம வந்து ஏ இன்வர்ஸ் எழுதிக்கலாம். ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2ன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். தென் வந்து இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏஏ எழுதிக்கலாம். அப்போ என்ன வரும், -1 1 1 1 -1 1 1 1 -1. இப்போ வந்து நம்ம வந்து ஏ இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், 1/2 ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் 3iன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஏ ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏ ஸ்கொயருக்கு என்னது, ஏஏ 2 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன, ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ஏ இன்ட்டு ஏ. ஓகேங்களா. இப்போ வந்து ஏ மேட்ரிக்ஸை எடுத்து எழுதிக்கலாம். ஏ மேட்ரிக்ஸ் என்ன, 0 1 1 1 0 1 1 1 0. இது வந்து 2 டைம்ஸ் எழுதிக்கலாம். 0 1 1 1 0 1 1 1 0. இப்போ 2 டைம்ஸ் எழுதியாச்சு. 2 டைம்ஸ் எழுதிட்டு ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோடைய ரோவும் செகண்ட் மேட்ரிக்ஸோட காலமும் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ வந்து என்ன வரும், ஆன்சர் வந்து டைரெக்டாக எழுதிக்கிறேன். 2 1 1 1 2 1 நெக்ஸ்ட்டு 1 1 2. ஓகேங்களா. மல்டிப்ளை பண்ணி இதுதான் ஆன்சர் வரும். 0 அடுத்தது 1 1 ப்ளஸ் அதுக்கப்புறம் 1, அப்போ என்னது 2 வரும். ஓகேங்களா. இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு வந்து ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். இனி வந்து என்னது 3i வந்து கண்டுபிடிக்கணும். 3i அப்போ என்ன வரும், 3 வந்து ஸ்கேலார் வேல்யூ, i மேட்ரிக்ஸு 3 × 3 மேட்ரிக்ஸு 0 1 0. ஐ மேட்ரிக்ஸ்னால் என்ன, யூனிட் மேட்ரிக்ஸு. டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து என்ன வந்திருக்கணும், 1 வந்திருக்கணும். ஓகேங்களா. இதுதான் வந்து என்னது ஐ மேட்ரிக்ஸு. இப்போ வந்து நம்ம வந்து ஐ எழுதிட்டோம். இனி வந்து இது வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 3 0 0 0 3 0 0 0 3. இதுதான் நம்மளுடைய 3i. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து என்னது அது ஃபார்முலாஸில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபார்முலாஸில் இந்த இக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கலாம். அப்போ என்ன வரும், 1/2 ஏ ஸ்கொயர் மைனஸ் 3i. இப்போ 1/2 தென் வந்து ஏ ஸ்கொயருக்கு வந்து என்ன வேல்யூ கிடச்சிருக்கு, 2 1 1 1 2 1 1 1 2. இதுதான் நம்மளுடைய ஏ ஸ்கொயர் வேல்யூ. நெக்ஸ்ட்டு மைனஸ் என்னது என்ன வரும் 3. இந்த 3iயோட ஆன்சரை எழுதிக்கலாம். 0 0 0 3 0 0 0 3. ஓகேங்களா. இனி வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம். சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது என்னது ஒவ்வொரு எலிமெண்ட்டும் வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணணும். அப்போ என்ன வரும், 2 - 3 1 - 0 1 - 0 1 - 0 2 - 3 1 - 0 1 - 0 1 - 0 2 - 3. அப்போ என்ன வருது, 1/2 -1 1 1 1 -1 1 1 1 -1. இதுதான் நம்மளுடைய 1/2 ஏ ஸ்கொயர் மைனஸ் 3iயோட ஆன்சரு. இப்போ வந்து நமக்கு வந்து ஏ இன்வர்ஸ் என்ன கிடச்சிச்சு, ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 -1 1 1 1 -1 1 1 1 -1. இதுவும் இந்த 1/2 ஏ ஸ்கொயர் மைனஸ் 3iயும் வந்து என்னது ஈக்குவலாக இருக்குது. இந்த மாதிரி அது ஈக்குவலாக இருக்குதான்னு தான் ப்ரூஃப் பண்ண கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டினை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.